சபிதா முஸ்தபா. இவங்க வந்து அவர் இடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இங்கேருந்து ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து ப்ளே பண்ணுறாங்க. இவங்க இடிக்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் அவர் இடிக்கவே இல்லை. அப்படி நெருங்கிக்கிட்ட போய் இவங்களாவே இடிச்சுக்கிட்டு அந்த வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஒன்று பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இடிக்கிறாங்கன்னு சொல்லணும், இல்லை தள்ளி நீங்கள் சொல்லணும். நீ இடிக்கிறாருன்னா நீங்களாவே உங்கள் செருப்பு கட்டி இவங்களாவே அந்த வீடியோ எடுத்து இவங்களோட இன்ஸ்டாவில் அதை ஏற்றி விட்றாங்க. முழுக்க முழுக்க தன்னுடைய சோசியல் மீடியா ரீல்ஸ்க்காண்டியும் வியூவர்ஸ்க்காண்டியும் 2 நாள் அந்த வீடியோ பிளே எப்படின்னா ஆண் வர்க்கத்தை பாருங்கள், ஆண்களை பாருங்கள், கேவலமானவர் அப்படின்னு போட்டு கழிகளே ஊத்துறாங்க. கெட்ட பேர் ஏற்படுத்தினா கொளுத்தி போட்டா போதும். தாயின்னு சொல்லியிருக்காங்க, என்னப்பா இப்படி ஒரு வீடியோ வந்திருக்க, அப்படி ஏதாவது நடந்துட்டாங்கிற மாதிரி கேட்டாங்க. அம்மா கூட நம்மளை வந்து நம்பர் தயாரா இல்லை இந்த விஷயத்துல. இவர் உண்மையிலே பண்ணிட்டாரோங்கிற மாதிரி ஒரு கிரியேட் ஆனோம். இவரால் டைஜஸ்ட் பண்ணி இருக்காங்க, தேர்தல் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை தன்னை ஒரு சொசைட்டி ரிஃபார்மராக காமிச்சிக்கிறதுக்கு இன்னொருத்தனை பழிவாங்க கூடாது. இல்லை சொசைட்டி ரிஃபார்ம் பண்ணணும், ரிஃபார்மர்ஸ் தான். பட் நான் ரிஃபார்ம்ங்கிற பேரில் உன்னை மாட்டி விடுறது, கோத்து விடுறது, இழுத்து விடுறதுலாம் எனக்கு ரிஃபார்ம் ஆகும். ஆனால் இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க சார்? இப்போ தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு போட்டிருக்காங்க. 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரீஸ்மெண்ட்டே கொடுக்கலாம். பெண்களே நம்ம மதிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான கேரக்டரையும் நம்ம சமுதாயத்தில் வெளில கொண்டு வரணும். இது செஞ்ச வேலையினால மற்ற பெண்களுக்கும் கெட்ட பேர். நிஜமாவே ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாலும் அந்த வீடியோ இன்னும் நம்ப தகுந்ததா இருக்குமாங்கிறது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஒரு 2 நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் ஃபுல்லாமே இந்த ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் அப்படின்ற ஒரு இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, நிறையா விஷயங்கள் பேசினாலும் ஒரு ஆண் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு உயிரை வந்து பணைய வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ வந்துட்டோம். என்ன ஆச்சு? இது எங்கே ஆரம்பிச்சது? யார் அந்த பெண்? இப்போ இல்லை, ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் வந்து முதல்ல அவரோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். சும்மா சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வருது, ஆடியோ வருதுங்கிறதெல்லாம் போய் சாவறதெல்லாம் தவறான டிசிஷன். வந்தால் வரட்டுமே அப்படின்ற மனநிலை ஆணும் வளர்த்துங்க, பெண்ணும் வளர்த்துங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. குடும்பத்து ரசிகள், குடும்பத்தார்கள் எல்லாருமே வளர்த்துங்க. சபிதா முஸ்தபா இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பஸ்ஸில் கேலிக்கட்லேருந்து கண்ணூர் போகிற பஸ்ஸில் இவர் பயணிக்கிறாரு தீபக்கு. ஆல்மோஸ்ட் அவர் இறங்குற ஸ்டாப்பிங்கும் வந்துருச்சு. இவங்க வந்து அவர் இடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இங்கேருந்து ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து ப்ளே பண்ணுறாங்க. இவங்க இடிக்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் அவர் இடிக்கவே இல்லை. அந்த வீடியோ ரா ஃபுட்டேஜெலாம் இருக்குது. இவங்க போட்டு அப்படி நெருங்கிக்கிட்ட போய் இவங்களாவே இடிச்சுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு நிற்கிறாங்க, சபிதா முஸ்தபாவோட ஃப்ரெண்டு. அவங்கள்ட்ட ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்களை பாலியல் சீனில் செஞ்சால் ஸ்மைல் பண்ணுவீங்களா என்ன? ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒன்று பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இடிக்கிறாங்கன்னு சொல்லணும், இல்லை தள்ளி நீங்கள் சொல்லணும், இல்லை நீங்கள் இடிக்கிறாருன்னா நீங்களாவே உங்கள் செருப்பு கட்டி கூட அடிக்கலாம். அது உங்களோட சுதந்திரம், உங்கள் உடல் உங்கள் சுதந்திரம். இவங்களாவே அந்த வீடியோ எடுத்து இவங்களோட இன்ஸ்டாவில் அதை ஏற்றி விட்றாங்க. ஆனால் அந்த முதல் நாள் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கே நான் சொன்னேன், கேரளாவில் வந்து பஸ்ஸில் வந்து கயிறு கட்டியிருக்கும், மணி இழுத்தா டிங் டிங்னு மணி அடிக்கும். இவங்க வந்து அவரை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், இல்லை அவர் பண்ணது தப்பு, அவர் செஞ்சதை சுட்டி காட்டுறதுனா ஆன் ஸ்பாட்டே அந்த டீலை முடிச்சிருந்துருக்கலாம். 2 பேர்ட்ட கூப்பிட்டா அதான் பெண்கள் கூப்பிட்டா வரப்போகிறாங்க 4 பேர் சண்டைக்கு. அவங்க அதை செய்யவே இல்லை. இவங்க முழுக்க முழுக்க இது ஒரு தன்னுடைய சோசியல் மீடியா ரீல்ஸ்க்காண்டியும் வியூவர்ஸ்க்காண்டியும் 2 நாள் அந்த வீடியோ ப்ளே ஆகிருக்கு. எப்படின்னா ஆண் வர்க்கத்தை பாருங்கள், ஆண்களை பாருங்கள், கேவலமானவர்கள் அப்படின்னு போட்டு கழிகளே ஊத்துறாங்க. என்ன இதெல்லாம் கிடையாது, அப்படியே வாரியர்ஸ் பாஞ்சிடுறது. பாஞ்சோன்னே இது இப்படியே சுற்றி இத்தி வீடியோ வந்து அவருக்கு போய் கிடையுது. இப்போ யூடியூப்ல எல்லாம் ஆக்டிவாக இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு நாளில் கூட நம்ம வீடியோ வந்து கிடச்சிடும். நமக்கு கிடச்சோன்னே அவர் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு, ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்க, நான் அதுமாரி கிடையாதுன்னா. நண்பர்களும் சொல்லியிருக்காங்க, அந்த பையன் அதுமாரி கிடையவே கிடையாதுன்னு. எல்லா பேட்டியும் வந்துட்டு அவன் அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை உள்ளவன், இது தவறாக இவங்க பண்ணிட்டாங்க. நிறையா கொரோனா காலங்கள்லாம் நிறையா அரிசி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா சொசைட்டியில் ஒரு குட் மேன், சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தாயின்னு சொல்லியிருக்காங்க, என்னப்பா இப்படி ஒரு வீடியோ வந்திருக்க, அப்படி ஏதாவது நடந்துட்டாங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்க அம்மா கூட நம்மளை வந்து நம்பர் தயாராக இல்லை இந்த விஷயத்தில். லேடிஸ் மேட்ரு விஷயத்தை பொறுத்தவரை யாருமே நம்ப மாட்டாங்க. உங்களை கெட்ட பேர் ஏற்படுத்தினா கொளுத்தி போட்டால் போதும். எவனோ ராக்காயை வச்சுருக்கானா அப்படின்னு வடிவேல குதிச்சு ஓடுவார்ல, மூக்குப்படி தும்முன்னு ஒன்று. மொதல் ஆள் சொல்லக்குள்ளே எவனோ ராக்காய் வீட்டிலேருந்து குதிச்சு ஓடுறாம்பாங்க. 2வது ஆள் சொல்ல என்னப்பா சத்தம், எவனோ ராக்காயை வச்சுருக்கானா. 3வது சத்தம் எவனோ ராக்காயை தினந்தன ராத்திரி வந்துட்டு போகிறானேன்னு அந்த ஆடியோ மாறி மாறி போவோம். அது நல்லா அருமையாக எடுத்துகிட்டு போங்க. அவதூறுக்கு அருமையான விஷயம் அதுதான். வேகமாக பரவுந்தி வதந்தின்னு சொன்னாங்கல்ல, அந்த விஷுவல் ஷாட்டு அதுதான். அப்போ
இவர் உண்மையிலே பண்ணிட்டாரோங்கிற மாதிரி ஒரு கிரியேட் ஆனோட இவரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. தப்பு பண்ணியிருந்தா கவலைப்பட மாட்டாங்க யாருமே. தப்பு பண்ணலைனாலும் ஏன் கவலைப்படணும்? இதுவே ஒரு பொதுவான ஒரு மித்து சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரிகர் ஆனீங்கன்னா சும்மா நீ தான் பண்ணலை இல்லை அப்புறம் எதுக்கு உன் மேலே உனக்கு கோவம் வருதுன்னு கேட்பாங்க. டேய் சும்மா என் மேலே அவதூறு சொல்லுவேன், நான் எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கணுமா? ரியாக்ட் பண்ண வேண்டாமாண்ணா? அதுதான் அங்கே நடந்து போச்சு. இல்லை சார், அப்படி பார்த்தா அவருக்கு வந்து முந்தின நாள் வந்து பிறந்த நாள். இப்போ அவரோட இறப்புக்கு முந்தின நாள் பிறந்த நாள்ன்ற செய்தி வந்து இன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த பெண் வந்து ஆல்ரெடி வந்து சமூக வலைதளங்களில் கொஞ்சம் பெரிய ஆளாகவும் இந்த சோசியல் இஷ்யூலாம் வந்து பேசக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இந்த பொண்ணு வந்து அவங்க வந்து பிரதிபலிச்சிருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வந்து வெளியே வந்திருக்கே சார். இப்போ அவங்க கேண்டிடேட்டாக நின்றுருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. யார்? சமிதா முஸ்தபா கேண்டிடேட்டாக நின்றுருக்காங்க, தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை தன்னை ஒரு சொசைட்டி ரிஃபார்மராக காமிச்சிக்கிறதுக்கு இன்னொருத்தனை பழிவாங்கக்கூடாதுல்ல. நீ சொசைட்டி ரிஃபார்ம் பண்ணணும், எல்லாருமே பண்ணணும். எல்லாருமே இங்கே தேவை இந்த நாட்டுக்கு. நம்ம ரிஃபார்மர்ஸ் தான். பட் நான் ரிஃபார்ம்ங்கிற பேரில் உன்னை மாட்டி விட்றது, கோத்து விட்றது, இழுத்து விட்றதுலாம் எப்படி ரிஃபார்மாக இருக்க முடியும்? தட்ஸ் நாட் குட். ஆனால் இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க சார்? இப்போ தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு போட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா 10 years வரைக்கும் இதுக்கு இம்ப்ரீஸ்மெண்ட்டே கொடுக்கலாம், வித்து ஃபைனும் கொடுக்கலாம். கொடுக்கணுங்கிற பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அதுல் சுபாஷோட தற்கொலை இருக்குல்ல, அது வந்து இந்தியாவில் உலகத்தையே உழுக்குனுச்சு. ட்ரம்ப் வரைக்கும் அவர் டேக் பண்ணியிருந்தார் எக்ஸ் வலைதளத்துக்குள்ள. அப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு நடக்குது அப்படிங்கிறது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தானே. ஆனால் இப்போ நாளைக்கே ஒரு பெண் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்கன்னா ஒருவேளை இதுவும் சும்மா வியூஸ்க்காகன்ற மாதிரியான ஒரு இதாக மாறிடாதா? நிஜமாக ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு போட்டாலும் இனிமேல் ஒன்று பார்க்க மாட்டான். அடப்படா இதே வேலையா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ திரும்பிட்டு எப்படின்னா, வரதட்சணை கேஸில் வந்து பிஆர் கவாய் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி, என்னம்மா படிச்சிருக்கீங்க? எம்மி. வேலைக்கெல்லாம் போக மாட்டிங்களா? பெங்களூர் ஹைதராபாத் நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. டௌரி கேட்டு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்களா? லோயர் கோர்ட்டு கொடுத்தது தான் போங்க அப்படின்னாங்க. அதை திரும்பிட்டாங்க தானே. கோர்ட்டுகளுமே இதில் ஃபேக் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாரையும் டெஃபமேஷன் சொல்கிறாங்க டோட்டலாகவே. இப்போ சினிமாக்காரவங்களை பார்த்தீங்கன்னா பழகக்குள்ளே படுக்கக்குள்ளெல்லாம் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. ரிட்டையர்டு காலத்தில் அந்த டைரக்டர் என்ன கூப்பிட்டாரு, இந்த ஹீரோயினை கூப்பிட்டாருன்னா அது எப்படி லாஜிக்? கூப்பிட்டனுக்கே செருப்பு கேட்டாடி, அவளை பத்தினி இல்லை நீ, பச்சை வாழை மரம் எரிஞ்சிட போகுது, அட்டி செருப்பு கேட்டி. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருந்து நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகிட்டு அப்புறமா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி. அந்த டைரக்டர் தான் கூப்பிட்டா போவாத. என் திறமைக்கு கிடைக்காத வாய்ப்பு, என்னோடய அறிவு கிடைக்காத வாய்ப்பு, நான் படுக்கிறது கிடைக்குன்னா வேண்டாம் எனக்கு. ஆனால் இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணால் பெண்களுக்கு வந்து வியூஸ் போகுதுன்றத ஆண்கள் அதை வரவேற்கிறாங்களா சார்? அந்த இடத்துல 2 million வியூஸ்ன்றப்போ அதில் ஒரு 1.1 million கிட்ட ஆண்கள் தானே பார்த்துருப்பாங்க அந்த வீடியோவை. அவங்களும் அதை வந்துட்டு அந்த ஆண் மேல் தான் தப்பு, அதை வந்து விசாரிக்கல, இது உண்மையா பொய்யான்ற 2 நாட்கள் யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. அவரோட உயிர் போகிற வரைக்குமே அவர் மேலே தானே தப்புன்ற மாதிரி சுட்டி காட்டிகிட்டே இருந்தாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். இப்போ ஹீரோவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்ல, நாளைக்கு எனக்கு எதிராக ஒரு வீடியோ வந்தாலும் தெரியும் எனக்கு அப்போயே எனக்கு பண்ணியிருப்பான், இப்படியே எழுதுனா எனக்கு நார்மலாக இதுக்கெல்லாம் கவலைப்படுறா இல்லை தம்பி, அதையும் சொல்லிடுறேன். அசரக்கூடிய நிலை ஒரு சின்ன இம்மி கூட என்னை அசைக்காது. மகிழ்ச்சி இன்னும் நிறையா இருந்தால் போடுங்க, அள்ளி போடுங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நம்ம கிடையவே கிடையாது. அவதூறுகளை கண்டு அஞ்சிரவன் நான் கிடையாது. அப்படிலாம் அஞ்சினா வெளில வந்து பேச முடியுமா பொது வழியில்? கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா கழுவி ஊற்றுறானோ என்னைய, அதை நீங்கள் ஊற்றி கிடறாங்க, இருட்டுக்குள்ளே உட்காந்து கமெண்ட் அடிக்கிறேன். உனக்கு எதுக்கிட்ட நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? ஒரு வீடியோட கமெண்ட் பாக்ஸை பார்த்தா அடுத்த வீடியோ பேச முடியாது, தெரியும் தானே உங்களுக்கு. ஆனால் நம்ம பார்க்குறோமா? ரியாக்டே பண்ணக்கூடாது, அது அவன் மேலே. இப்போ அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து இந்த பொண்ணு மேலே என்ன மாதிரியான கேஸ்லாம் கொடுக்கலாம் சார்? இப்போ உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் போட்டாங்க உடனடியாக. முதலமைச்சர் அளவுக்கு போயிட்டுங்க அந்த மேட்ரு. அந்த கேரளா மாநில முதலமைச்சர் அளவுக்கு போயிட்டுங்க அந்த மேட்ரு. சாதாரண விஷயம், உலகம் பூரா ஒழுக்கி விட்டது. ஏன்னா இப்போ எல்லாருமே ரீல்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு காமெடி ரீல் மாதிரி பஸ்ஸுக்குள்ள அட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அட்டை செம்மையா சென்ற சேட்டன் வலிய கண்டென்ட் உண்டோ, அட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கலக்குறாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து என்ன ரீல்ஸோ இங்கே கிட்டக்க வச்சுக்கிட்டோம், இது எடுக்க பார்த்துச்சா அதை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ரீல்ஸோ இன்ஸ்டாவில் போடுமோ போடும், ஒரு உமாவும் கொடுத்துட்றாங்க, அது ஓடுது அந்த பொண்ணுங்கிற மாதிரி ஷாட் எடுத்திருக்காங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது சார், இது வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவுன்னு சொல்ல முடியாது, ஆண்களுக்கு பாதுகாப்பு குறைவுன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து நாளை பின்ன ஏதோ ஒரு தப்பு நடந்தாலும் அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படிதான் ஆக போகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் பண்ணுறது எல்லாரையும் பாதிக்குது. இந்த வீடியோவுமே நம்பகத்தன்மையில் ஏஐயில் போட்டு எடுக்கிறாங்க, அப்படியே நம்ப மாதிரியே இருக்குது. ஏஐ பூனை பேசுகிற மாதிரிலாம் டவுலு எங்கடா போகிற டவுலு போய் இவங்க அதெல்லாம் ஏஐயில் சூப்பராக நம்புற மாதிரியே இருக்க.
ஊழலை எந்த காலத்தில் பேசினுச்சு? ஏஐ வீடியோவா? ஒரு ஒட்டக சிவிங்கி இப்படி பாலத்து மேலே அடிச்சு கீழே தலை உழுவுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு பாலத்தில் இருந்து. ஆனால் அது ஏஐ வீடியோவா? லாரியில் ஏற்றி ஒரு ஒட்டக சிவிங்கி அடித்த மாதிரி பாலத்தில் அடித்த மாதிரி ஒரு வீடியோ. அது ஒட்டக சிவிங்கி இல்லை, அது மாதிரி ஏஐ வீடியோவா? நம்புற மாதிரியே இருக்குது எல்லாமே. இந்த பெண் இப்போ கைது பண்ணிட்டாங்க. இப்போ 10 ஆண்டு சிறை தண்டனைன்ற மாதிரி சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஜாமீன் கேட்டு திருப்பி வெளியே வர்றதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஜாமீன்லாம் உண்டு. வந்துடலாம், ஒரு 20 நாள் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடலாம். 20 நாள் 30 நாளில் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நேற்று ஒருத்தன் அள்ளி விட்றாங்க இப்போ சோசியல் மீடியாவில். அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ 10 வருஷம் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அவதாரமும் கொடுத்துரு. இப்போ தாண்டா ரிமாண்டே எவ்வளோ ஃபூலிஷ் ஆக்குறாங்க நம்மளை. அப்ப அது உண்மை இல்லையா சார்? எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க சார். 10 கோடி 10 லட்சம், இது 10 ஆண்டு 1 கோடின்றது. காமெடி பண்ணாதீங்க நீங்க வேற. இல்ல சார், சமூக வலைதளமே அதை கொண்டாடிட்டு இருக்கேன் சார். இப்போ ஆமா கண்டிப்பா உங்களுக்கு 1 கோடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. இல்லவே இல்லை. இன்னும் கேஸே ட்ரையல் ஏறல. ட்ரையல் ஏறணும். ட்ரையல் ஏறல 1 கோடியும் கொடுப்பாங்க அவதாரம். அந்த கவர்மெண்ட் வேணால் கொடுக்கலாம். கவர்மெண்ட் வேணால் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நம்ம மாநில சர்க்கார் இங்கே நம்ம நாட்டிலலாம் 10 லட்சம் கொடுக்குறாங்க முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து. இந்த மாதிரி அவதூறாக இது மாதிரி ஆகி போச்சுன்னா அதை கவர்மெண்ட்டு கொடுக்கலாம். பட் இவங்க கொடுத்துட்டாங்க. அந்த பெண்ணிட்ட சொத்துக்களை ஜப்தி பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. கிரிமினல் கேஸில் கஞ்சா விற்று சம்பாரித்த சொத்துக்கள் இருக்குல்ல, அதை சீஸ் பண்ணுவாங்க. பட் இதுக்கெல்லாம் சீஸ் பண்ண மாட்டாங்க. திருட்டு வழியில் சம்பாரித்த காசு, ஸ்மக்லிங் பண்ண காசு இருக்குது தம்பி, அதில் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகி பெரிய பேசு பொருளாகி அது ஒரு பக்கம் உழைக்கும். அப்பா சார் அதே மாதிரி பெண்களுக்கு சட்டங்கள் நிறையா இருக்குது சார். ஆண்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது சார்? வந்து இன்றைக்கும் குடிகாரன் கையில் மாட்டிக்கிட்டு அவதிப்படுதுங்க. மாட்டினா ரேப் பண்ணிடுறாங்க தான், அதெல்லாம் நடக்குது தான். சட்டங்கள்லாம் முதல்ல ஏன் கொடுத்தாங்கங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இடஒதுக்கீடை பற்றியான புரிதல் யார்ட்டையும் இல்லை. சட்டம் ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா அந்த காலம் அப்படியே அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆணுமே அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஜாதிங்கிற பேரில் தெருக்குள்ளே போகக்கூடாது. இதில் என்கிட்ட 3ஆம் பிழைக்கடைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. 3ஆம் பிழைக்கடை ஜேஎஸ்டின்னு சொல்லி ஒரு ஆங்கர் எழுதின புக்கு. அது ராஜ்டிவி ஆங்கர். அவங்க அந்த புக்கு வாய்ப்பு தான் வாங்கி படிங்க. ஒரு ஐயர் வீட்டில் ஒரு விதவை ஆகிட்டா அந்த பெண் என்ன பாடாப்பட்டாங்கிறது தான் அதை எழுதியிருக்கும். மிச்ச மீதி சாப்பிட வைக்கிறது, ஜுரம் அடித்தா கூட ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது கிடையாது. பிழைக்கடைனா வீட்டுக்கு பின்னாடி கிடக்குது பிழைக்கடை. ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாங்க அவங்க. அவங்களுமே ஒரு பிராமின் தான் நினைக்கிறேன், நல்லா எழுதியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியெல்லாம் பெண்கள் இருந்தாங்கன்னு சொத்தில் சம பங்கு கொடுக்கணுன்னே சொல்லி கலைஞர் கருணாநிதி தான் அந்த சட்டம் போட்டார். பெண்களுக்கு சொத்தில் பங்குன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதியாக தான் சட்டம் போட்டார். சட்டம் போட்டுலாம் கொண்டு வர்ற சுச்சுவேஷன் இருந்தது. பட் எல்லாமும் ஒரு காலத்தில் போதும், எனாஃப். அதுக்கு பிறகு அதில் அந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்யணுங்கிறது தான் என்னோடய கருத்து. மறாய்வு பண்ணணும். குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்து பெண்களுக்கு ஃபேவராக இருக்குது. இப்போ மாற ஆரம்பிச்சிட்ருக்கு. டிவைட் ஆகிறாங்க. ஸோ அது சாதகமாக இருக்குங்கிறதாண்டி எல்லாமே நீங்கள் ஃபேவரபுளாக உங்களுக்கு எடுத்துக்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஏன்னா அதான் கேட்க வந்தேன். இப்போ சட்டம்ன்றது யாருக்கு அதிகமான சாதகத்தை வந்து உருவாக்குது சார்? ஆண்களுக்கு பெண்களுக்கு? பெண்களுக்கு தான் இருக்குது. இப்போ வரைக்குமே பெண்களை சார்ந்து தான். எப்பயுமே அப்படி தான் இருக்குது. பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. என்னங்கன்னு சத்தம் போட்டு போய் நின்னா உடனே ஒன்று தூக்கி கொண்டு உரிச்சு விட்ருவாங்க. ஆளுமன் செஷனில் புருஷனை கேட்டகள் இல்லாமல் அட்டி, நீ செஞ்சிருப்பாடா, என்னை பார்த்தாலே தெரியுதுடா படவா அப்படின்னு. ஆண்களுக்குனா ரொம்ப அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சட்டம் வந்து வேலை செய்யுது. அது எப்படி சொல்றது, அது ப்ரெஷர்னா ப்ரெஷர் பண்ணி போட்டோம். பெண்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் போதும், ஆண்களுக்கு பெரிய போதும், கண்ணை கசக்கிட்டாலே போதும், வேலை முடிச்சு விட்றாங்க. ஓகே. அதனால நம்ம பெண்களை வந்து கிள்ளிக்கிற அன்னைக்கு நம்ம தாயும் ஒரு பெண்ணு தான். நம்ம அந்த காலங்களில் எப்படி இருந்தாங்க, ராஜாக்கள் மாதிரி 4-5 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பக்கிறதே இவனால் முடியலை. பெண்களே நம்ம மதிக்கணும். தாய்க்கும் கோயில் மாரி மதிக்கணும் பெண்ணை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான நம்ம சமிதா சபா மாரி உள்ள கேரக்டரையும் நம்ம சமுதாயத்தில் வெளில கொண்டு வரணும். இது செஞ்ச வேலையினால் மற்ற பெண்களுக்கும் கெட்ட பேர். நிஜமாகவே ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாலும் அந்த வீடியோ இன்னும் நம்பத்தகுந்ததாக இருக்குமாங்கிறது கேள்விக்குறியான விஷயம். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ சார்.